إليك إله الخلق أرفع رغبتي، وإن كنت يا ذا المن والجود مجرما، ولما قسى قلبي وضاقت مذاهبي، جعلت الرجاء مني لعفوك سلما، فما زلت ذا عفو عن الذنب لم تزل، تجود وتعفو منة وتكرما. إليك إله الخلق أرفع رغبتي، وإن كنت يا ذا المن والجود مجرما، ولما قسى قلبي وضاقت مذاهبي، جعلت الرجاء مني لعفوك سلما، فما زلت ذا عفو عن الذنب لم تزل، تجود وتعفو منة وتكرما. ألست الذي غذيتني وهديتني، ولا زلت منانا علي ومنعما، عسى من له الإحسان يغفر زلتي، ويستور أوزاري وما قد تقدما، فإن تعف عني تعف عن متمرد، ظلوم غشوم لا يزاهل ماثما، وإن تنتقم مني فلست بآيس، ولو أدخلوا نفسي بجرم جهنما. إليك إله الخلق أرفع رغبتي، وإن كنت يا ذا المن والجود مجرما، ولما قسى قلبي وضاقت مذاهبي، جعلت الرجاء مني لعفوك سلما، فما زلت ذا عفو عن الذنب لم تزل، تجود وتعفو منة وتكرما. فصيحا إذا ما كان في ذكر ربه، وفي ما سواه في الورى كان عجما، يقول حبيبي أنت سؤلي وبغيتي، كفى بك للراجين سؤلا ومغنما، أصون ودادي أن يدنسه الهوى، وأحفظ عهد الحب أن يتثلما، ففي يقظتي شوق وفي رفوتي منى، تلاحق خطوي نشوة وترنما، فجرمي عظيم من قديم. ونستعينه ونستغفره، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد.
يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனிலே சூரா அல் புரூஜ் என்கிற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. இந்த அத்தியாயம் 85வது அத்தியாயம். அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களிலே ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார். அந்த வசனம் என்னவென்றால், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதின் வமஷ்ஹூத் என்று தொடங்கக்கூடிய அந்த அத்தியாயம். அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்திலே ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்கிறார். அதாவது நட்சத்திரங்களை உடைய வானத்தின் மீது சத்தியமாக, வாக்களிக்கப்பட்ட மறுமை நாள் மீதும் சத்தியம், வஷாஹிதின் வமஷ்ஹூத் சாட்சி சொல்பவர் சொல்லப்படுபவர் மீதும் சத்தியமாக, குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் நெருப்பு குடங்குகளை உடையவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அந்நாரி தாத்தில் வகூத் அந்த நெருப்பு என்பது எரிபொருள்களை உடைய நெருப்பாகும். இதுவும் அலைஹா குஊத் அந்த நெருப்பு கிடங்குகளுக்கு ஓரத்திலே அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள். வஹும் அலாமா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத் அவர்கள் மூமின்களுக்கு என்ன செய்தார்களோ அவைகளுக்கு அவர்களே சாட்சியாக இருந்தார்கள். வமா நகமு மின்ஹும் பில்லாஹில் அஸீஸில் ஹமீத் அவர்களை அல்லாஹ் யாவற்றை மிகைத்த புகழுக்குரிய அல்லாஹுவை நம்பினார்கள் என்பதற்காகவே தவிர அவர்களை பழிவாங்கவில்லை. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், அல்லதி லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் வானம் பூமிகளுக்கெல்லாம் அவன்தான் அரசனாக இருக்கிறான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத் அல்லாஹ் எல்லா அதை அவதானித்துக் கொண்டிருக்கிறான். இன்னல் லதீன ஃபத்தனுல் முஃமினீன வல் முஃமினாத் எவர்கள் மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் வேதனை செய்துவிட்டு சும்ம லம் யதூபு பிறகு அவர்கள் அதற்காக தௌபா செய்யவில்லையோ, ஃபலஹும் அதாபு ஜஹன்னம் அவர்களுக்கு நரகத்தினுடைய வேதனை இருக்கிறது. வலஹும் அதாபுல் ஹரீக் அந்த வேதனை சுட்டரிக்கக்கூடிய பயங்கரமான வேதனையாகும். இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல விஷயங்களில் ஈடுபடுகிறார்களோ, லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஆறுகள் கீழே ஓடிக்கொண்டிருக்கிற சுவர்க்கம் அவர்களுக்காக இருக்கிறது. தாலிகல் ஃபௌசுல் கபீர் இதுதான் மகத்தான ஒரு வெற்றியாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் அல்லாஹ்வுடைய பிடி என்பது மிக கடுமையானதாகும் என்று அல்லாஹ் சொல்றார். இந்த வசனம் ஒரு முக்கியமான சம்பவத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த வசனத்தை பார்க்கும்போது ஏதோ அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்ற மாதிரி நமக்கு தெளிவா தெரியும். அது என்னடா, அல்லாஹ் வானத்தின் மீது மறுமை நாள் மீது எல்லாம் சத்தியம் பண்ணிவிட்டு ஒரு செய்தியை நமக்கு சொல்றார். குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் அதாவது நெருப்பு கிடங்குகளை உடையவர்கள் சபிக்கப்பட்டார்கள், கிடங்கு வாசிகள் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்றார். இவங்க யாரு, இவங்களை பற்றி ஏதாவது செய்திகள் இருக்கிறதா
அல்லாஹ் இந்த சபிச்சவங்க யார் என்ற தகவல்களை நீங்க ஹதீஸ்களில் தேடி பார்க்கிற போது நமக்கு சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு சம்பவம் இதற்கு ஒரு சான்றாக கிடைக்கும். இதற்கிடையில நீங்கள் ஒரு அடிப்படையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா மூமின்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றான்? சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 155வது வசனத்திலே சொல்றான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ, நிச்சயமாக உங்களை நாங்கள் சோதிப்போம். எதை கொண்டு சோதிப்போம்? மினல் ஹௌஃபி, பயத்தை கொண்டு சோதிப்போம். ஷைஇன் மினல் ஹௌஃப், பயம்னா குறைந்த அளவான பயம், ஓரளவான பயத்தை கொண்டு நாங்கள் சோதிப்போம். வல் ஜூ, பசி பட்டினி, பசியை கொண்டு நாங்கள் சோதிப்போம். பசின்னா வறுமை, வறுமையால தான் சாப்பிடாம இருப்போம், பசியோட இருப்போம். பசியை கொண்டு சோதிப்போம். அதே மாதிரி வனஹ்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், பொருளாதாரத்தை குறைப்போம், உயிர்களை நாங்கள் குறைப்போம், கனி வர்க்கங்களை விளைச்சல்களை நாங்கள் குறைப்போம், குறைத்து நாங்கள் சோதிப்போம். அல்லாஹ் சொல்றான் ஃபபஷ்ஷிரிஸ் சாபிரீன். இப்படி சோதனைகளின் போது யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அத்தகையவர்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்றான். மூமின்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளும். அது நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்ற ஒரு செய்தி தான். இந்த சம்பவத்துக்கு தேவை என்பதற்காக திருப்பி சொல்றோம். அது என்னன்னா, அல்லாஹ் திருமறையில தெளிவா சொல்றான், இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன், அல்லாஹ் மூமின்களிடமிருந்து விலை கொடுத்து வாங்கி விட்டான். இஷ்தரான்றது ஒரு பொருளை கொள்வனவு செஞ்சு, அதான் கருத்து. உதாரணமா இஷ்டரைத்து என அதை அரபிகள் என்ன சொல்லுவாங்க, எஸ்டரிம்பாங்க, விலைக்கு வாங்குவோம், ஒன்றை வாங்கினோம். இப்ப ஒரு பொருளை உங்கள்ட்ட நான் வாங்கினா அது எனக்கு தான் சொந்தம், அது என்னுடைய பொருள். நான் விரும்பினா உங்களை திருப்பி தரலாம், தராமிக்கலாம், நான் வேண்டிய மாதிரி செய்வேன். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்டா, அதை விலைக்கு வாங்கி நீனே வச்சுக்கொள், அது ஏண்டதான், தேவைப்படுற நேரம் கேட்ப தான். இதான் இந்த வியாபாரம். அல்லாஹ் செஞ்சுக்கிற வியாபாரம் என்னன்னா, அல்லாஹ் மூமின்களிடம் வாங்கி விட்டாங்க, விலை கொடுத்து விட்டாங்க. அதுக்கு பெருமதி முடிஞ்சு போச்சு. அப்ப பெருமதி முடிஞ்ச ஒரு கடையில போய் கொஞ்சம் சாமான கொள்வனவு செஞ்சு நாங்க என்ன செய்யறோம், அந்த கடையில கொண்டு போய் வச்சுக்கிட்டு நான் போக்கல் எடுத்து கொள்றேன்னா, நீ திருப்பி போய் உங்களோட சாமான கேட்கும்போது கடைக்காரன் என்ன சொல்லுவாங்க, அது ஏன்டான்னு சொல்லுவானா, சல்லியெல்லாம் தந்தாச்சு மறுபடியும் நான் ஓட்டணும் அப்படின்னு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்டா, மூமின்களிடம் இருந்து அல்லாஹ் விலை கொடுத்து வாங்கி விட்டான். எதை வாங்கிட்டான்? அம்புசகம், பொருளாதாரத்தை வாங்கிட்டான். அதே மாதிரி அம்வாலகம், அவங்களுடைய அம்வாலகம் அம்புசகம், பொருளாதாரத்தையும் உயிரையும் வாங்கிவிட்டான். என்னதுக்கு கூலி? அன்னலகும் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம் கூலியாக இருக்கிறது. அப்ப நம்மளோட பொருளாதாரம் நம்மள்ட்ட இருந்து போகும்போது நம்மளோட நிலப்பாடு என்ன வாங்கிக்கணும்? அல்லாஹ் தந்தா வாங்கிட்டோம், முடிஞ்சு போச்சு. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அஜபல் அம்ரில் மூமின், மூமினுடைய காரியம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்ன அம்ரஹு குல்லுஹு லஹு கைருன், ஒரு மூமினுடைய எல்லா விதமான விஷயங்களுமே அவனுக்கு நல்லதுதான். எது நல்லது? அவனுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தால் அவன் அல்லாஹ்வை புகழுகிறான், அதிலே அவனுக்கு நன்மை கிடைச்சு போகுது. அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிற போது அந்த துன்பத்திலும் அவன் அல்லாஹ்வை என்ன செய்யறான், அல்லாஹ் விஷயத்துல பொறுமையாக. துன்பம்னா என்னெல்லாம் வரும்? பொருளாதாரத்தில் நஷ்டம் வரும், உயிர்ல சேதம் வரும், நம்ம விரும்புறவங்க நம்மளை விட்டு போவாங்க, நம்மளோட தாய் தகப்பன் நம்மளை விட்டு இழந்து போவாங்க, இதெல்லாம் துன்பம். அப்ப ஏன் அதை அல்லாஹ் அப்படி சொல்றான்னா, ஆல்ரெடி இந்த மூமினுக்கு தெரியும் இதெல்லாம் நம்மட இல்லை. அப்போ உதாரணமா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சம்பவம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம் கிடைத்தது, இந்த விஷயத்தை விளங்குறது. உம்மு சுலைம் அவங்களுக்கும் அபூ தல்ஹா என்பவருக்கும் இடையில ஒரு குழந்தை கிடைக்கும். அப்போ குழந்தை நோயாயிருக்கிற காலப்பகுதி. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. அப்ப வியாபாரத்துக்கு போன உடனே போயிட்டு கொஞ்சம் நடந்து குழந்தை மூத்தா போகும். அப்ப மௌத்தா போன உடனே அந்த குழந்தைய கவனிட்டு அடக்கமெல்லாம் செஞ்சு குடும்பத்துக்கிட்ட உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நீங்க இந்த செய்தியை அபூ தல்ஹா வந்த உடனே யாரும் சொல்லக்கூடாது, நான் தான் இதை சொல்லணும். அப்ப அபூ தல்ஹா வருகிறாரு. அவர் இந்த காலத்து மாதிரி இல்லை, காலையில் போய் பின்னர் வருது. அந்த காலத்துல வியாபாரத்துக்கு போனாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் எடுக்கும், நீண்ட தூரம் போவாங்க, ஒட்டகத்துல போறது அந்த டைம் அந்த மாதிரி இருக்கு. அவ நினைக்கிறாதேடா, என்ன வியாபாரத்துக்கு போயிட்டு வார அளவுக்கு அந்த அளவுக்கு அவருக்கு தெரியாதா? இந்த காலமா ஃபோன் பண்ணி சொல்றது மூத்துக்கு
அப்படி அப்ப திரும்பி வருகிறார். அப்ப உம்மு சுலைம் எதையும் சொல்லல. அப்ப வந்து அவங்களுக்கு தேவையான பணிமுறையை செய்யறாங்க, இரவு சாப்பாடு கொடுக்குறாங்க, தன்னை வந்து கணவனுக்கு முன்னால் அலங்கரிக்கிறாங்க, இல்லறத்துல ஈடுபடுறாங்க. அவ இதெல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? அல்லாஹ் வந்து உங்களுக்கு ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஒரு பொருளை வச்சு கூட சொல்லித்தார், அமானியமா தார். கொஞ்ச நாளைக்கு பிறகு வந்து அவர் அந்த பொருளை அவர் தந்த அமானியத்தை திருப்பி தாங்கன்னு கேட்கிறாங்க. நீங்க என்ன செய்வீங்க அப்படின்றாங்க. உம்மு சுலைம் என்ன சரி இன்னொருத்தனை பொருளை நாங்க எப்படி வச்சுருக்கீங்க, கொடுத்துருவேன். அப்போ உடனே உம்மு சுலைம் சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளையின விஷயத்தில் நீங்க பொறுமையாயிருங்க. அப்போ இதை கேட்ட உடனே அபூத்தலா கடும் கோவப்பட்டார். இது என்ன நீங்க எப்படி நடந்து விடுறீங்க? வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டேன், நான் வந்து இல்லறத்துல ஈடுபட்டு இவ்வளவு பிறகு நீங்க இப்போ ஒரு செய்தியை சொல்றீங்களே ஆத்திரப்பட்டு சொல்லிட போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப போய் கேட்கிறாங்க, எப்படி பாருங்க இந்த மாதிரி உம்மு சுலைம் நடந்துட்டாங்க. வந்த உடனே சொல்லலை, ஏன்னா நான் இதெல்லாம் தெரிஞ்சுட்டீங்க, நான் இந்த மாதிரி தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு போனா திரும்பி போனான்ற மாதிரி அந்த செய்தியை தான் அவர் சொல்றார். என்ன டென்ஷன் எல்லாம் வந்து என்னை கெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. அப்ப உடனே கேட்கிறாங்க, இன்னைக்கு நீங்க இரவு தாம்பத்திய ஈடுபட்டீங்களா அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு இந்த இரவை பரக்கத்தாக்கி வைக்கணும் அப்படின்னு குழந்தை எல்லாம் கிடைக்கும். இந்த சப்ஜெக்ட் என்னடா, ஒரு விஷயத்தை ஒரு மூமின் எப்படி எதிர்கொள்வான் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். எப்படி எதிர்கொள்றது? இந்த இடத்துல இன்னொரு செய்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். என்ன செய்திடா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஒமினன் நாஸ் மை யஅ்புதுல்லாஹ அலா ஹர்ஃப். மனிதர்களிலே சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வை ஒரு ஓரத்திலே நின்று கொண்டு வணங்குகிறார்கள். ஹர்ஃப்ன்றது ஓரம்னு சொல்லு, அதே நேரத்துல ஒத்த கால நிக்கிறதுன்னு சொல்லு. ஒரு ஹர்ஃப்னா ஒத்த, அது ஹர்ஃப். அது சரியா உதாரணமா சொல்றா, மனிதர்கள் சில பேர் அல்லாஹ்வை ஒரு ஹர்ஃப்லே ஒரு குத்து இப்படி நின்றுகிட்டு வணங்குறாங்க அப்படின்னு. ஏன் இப்படி சொல்றான்னா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தால், ஒரு வியாபாரத்தில் லாபம் கிடைச்சிச்சு, அல்லது ஒரு நல்ல ஏதாவது சந்தோஷப்படுற மாதிரி புள்ள வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு, அல்லது ஒரு நல்ல ஒரு வீடு ஒன்று வாங்கிட்டாங்க, நல்ல ஒரு வாகனம் வாங்கிட்டாங்க, இப்படி உலகத்துல ஒரு விவசாயத்துல நல்ல அறுவடை கிடைச்சு போச்சு. அப்போ என்ன செய்யறான் அந்த மனுஷன், இந்த ஓரத்தில் நிற்கிறான், இத்துமான் நபி, அவன் தன் அளவில் சந்தோஷப்படுகிறான். எப்படி சொல்றான்? மரகதாய். இவனுக்கு பிரச்சனை வந்து விட்டால் இதுல என்னடா, இப்படி டர்ன் பண்ண ஒத்த குத்தில் திருப்பி இப்படி திருப்பி. அதுக்கு அல்லாஹ் சொல்றேன், ஒத்த கால வேண்டிய டர்ன் பண்ண. அப்ப இவன் இப்படிதான் நிக்கிறான், எங்கிட்ட சுத்திரட்டு இல்லாம. நல்லது வந்தா மொத்தம் இஸ்லாத்துல வந்தான், குபுர் வந்த உடனே மறுபக்கம் தான். அதான் சொல்றேன், அல்லாஹ் சொல்றான், ஒரு ஓரத்துல நின்று வணங்குறாங்க, நல்லது நடந்த உடனே அல்லாஹ் இதை வேற இடத்துலயும் சொல்லிக்காங்க. மனிதனுக்கு அவனுக்கு நாங்க வந்து நிறைய இன்பங்களை அனுபவிக்க செய்யும், ஏன்னா அந்த துன்பங்களை கொடுத்து அந்த துன்பத்தை நீக்கிவிட்டு அதற்கு பகரமாக நாம் இன்பத்தை கொடுத்தார். என்ன சொல்றான்? அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், அக்ரமணி, என்னை அல்லாஹ் கௌரவப்படுத்திட்டான், மாஷா அல்லாஹ் பரக்கத்தை தந்தீரான் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல பொருளாதாரத்தில் நல்ல ஒரு லெவல்ல இருக்கிற ஒரு ஆட்டுக்கிறது. அப்புறம் ஈமான் இல்லாட்டியில் என்ன சொல்வாரு? மாஷா அல்லாஹ் பரக்கத்தை நிறைய தண்ணி அப்படிம்பாங்க. இதே நேரத்தில் அவனுடைய அந்த இன்பத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு துன்பத்தை அவனுக்கு கொடுத்தால் என்ன செய்யறான்? என்ன அல்லாஹ் என்னது கேவலப்படுத்திட்டான் அப்படின்னு மாதிரி அல்லாஹ் மேல அதிர்ச்சி படுறான். அப்ப இது என்னதுக்குனாண்டா, மூமினுடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் அவனுக்கு வெற்றி. ஜிஹாதுக்கு பொறுமை, ஒருவனை கொண்டாலும் வெற்றி, கொல்லப்பட்டாலும் வெற்றி. இப்படி கொண்டாலும் வெற்றி, கொல்லப்பட்டாலும் வெற்றி. காவிரிக்கு ரெண்டும் தோல்வி. அவன் கொண்டாலும் நரகம், கொல்லப்பட்டாலும் நரகம். மூமினுக்கு காவிரிக்கு உள்ள வித்தியாசம் அல்லாஹ் இதனாலதான் சொல்றான், உங்களோட உள்ள எல்லாத்தை நான் வாங்கிட்டேன், எடுத்துக்கிட்டாலும் எனக்கு தான் சொந்தம், உங்கள்கிட்ட இருந்தாலும் எனக்கு தான் சொந்தம், உரியவனா கேட்டா கொடுக்கும். அப்ப இந்த வகையில அல்லாஹ் என்ன செய்யறாங்க, மனிதனை வந்து பல மெத்தட்ல சோதிக்கும். இந்த சோதனைகள் முக்கியமானது என்னன்னா, உயிரெடுத்து சோதிக்கும். பொதுவா மனசை இல்லத்துக்கு பயப்படாது, இந்த உசுறு போறது கொஞ்சம் பயம். நான் சும்மா கேட்கிறேன்,
வாரக்கிழமை மூத்தா போறதுக்கு யார் ரெடின்னா கொஞ்சம் நம்ம யார் ரெடி? உதாரணத்துக்கு சொல்றோம். ஏன் ரெடி இல்லை? பைத்தியமா எவ்வளவு வேலைக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே சில நேரம் வாரக்கிழமை மூத்து நமக்கு எழுதப்பட்டிருக்க வாய்ப்பு. அதை கேட்டா விருப்பம். நான் கேட்கிறேன், அல்ல அப்ளிகேஷன் போட்டு எப்போ மூத்தாக்குறதுக்கு டேட் போட்டா மூத்தாக்க மாட்டான். அவங்க உசுறு எப்போ போனாலும் ரெடி ஆகிடும். அதுதாங்க சப்ஜெக்ட். நம்மளையே உரியவன் எப்போ வேணாலும் அதை எடுக்கணும். அல்ல அதுக்கு தான் அந்த பிசினஸ் நம்மளோட பண்ணிக்கணும். ஏன்னா நாளே மறுமையில நான் எவ்வளவு காலம் வாழணும்னு நினைச்சு தெரியுமா? நீ 20 வயசுல என்ன எடுத்தா அப்படின்னு அல்ல கிட்ட பஞ்சாயத்து பேசலாது. நான் உனக்கு தான் நான் ஒன்றே வாங்கிட்டேன். இங்க நான் தானே அங்க வாங்கிட்டேன். மறுபடியும் என்ன ஒன்னட நான் தானே எடுத்தேன். என்னடா நான் விரும்பினா எடுத்தேன். அதுவும் அல்ல என்ன செய்யறான்? விரும்பின எடுத்துட்டு டக்குன்னு பிடிக்கிறது இல்லை. எப்படி செய்யறான்? உங்களில் சில பேருக்கு உமை, அதாவது காலத்தை கொடுக்கிறோம், அவகாசம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கூட எதுக்கு? நீங்க திருந்தலாம். அல்ல திருமுறையில சொல்றான். எப்படி சொல்றான்? நாளைய மறுமையிலே அவர்கிட்ட கேட்பான், எனது உங்களுக்கு நாங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு கூட்டி தரவில்லையா? அதிலே சிந்திக்கக்கூடியவன் சிந்தனை பெறுவதற்காக வேண்டி உங்களுக்கு ஆயுளை நாங்கள் கூட்டி தரலையா? டைமை தரலையா? அவகாசத்தை தரலையா? என்னன்னு நான் விரும்பிதான் 35 வயசுல பிடிக்க, ஆனா 70 வயசுல பண்ணி வச்சேன் தரலையா? உங்களுக்கு எதை சொல்லக்கூடிய தூதர்கள் வரலையா? அப்ப இந்த உயிரை எடுக்கிறதும் எடுக்காம விடுறதும் யார கையில? அல்லாஹ்வுடைய கையில. நம்ம நினைக்க கூடாது இவரெல்லாம் இப்ப மூத்தா மாட்டாரு, இவர்கிட்ட எவ்வளவு விஷயமே தெரியும். அப்படி மௌத்தாக்காம இருந்தா ரசூல்லா தான் மௌத்தாக்காம இருந்தீங்க. 63 வயசுல ரசூல்லா எல்லாம் எடுத்தாங்க. தேவையில்லை ரசூல்லா வளர்த்து எவ்வளவு பிரச்சனைகள் பிறகு சஹாபாக்களோட வந்து அந்த பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லையா? அப்ப ஏன் அல்லாஹ் நினைச்சா எடுப்பான், நினைச்சா வைப்பான். நம்ம நினைச்சது கூட நம்மளாம் முக்கியமான ஆள், நம்மளெல்லாம் டக்குன்னு மூத்தாக மாட்டாங்க. சில நேரம் முக்கியமான ஆள் தான் தூக்குவான். அப்ப உயிர் விஷயம் இதுல எல்லாரும் ஒரு இதுலதான் நம்ம டென்ஷன் ஆகுது. இதான் பிரச்சனை. போனா படுத்தா எழுப்புற டவுட் சுவர் இல்லை. ஏன்னா சாப்பிட்டு கையை கழுவுறது சுவர். எத்தனை உதாரணமான அவரு பல சம்பவங்கள் உங்களுக்கு நான் தெரிஞ்சு. ஒரு சகோதரர் பள்ளியில வந்தாரு, லோர தொழுறாரு, அசர தொழுறாரு. தொழுது போட்டு பெனடோல் 2 வாங்கிப்பாங்க. என்ன கொஞ்சம் நெஞ்சுகளோட ஒரு மாதிரி, உதாரணம் சொல்ற மனுஷன் லைஃப் எப்படி கொஞ்சம் நெஞ்சுகளோட ஒரு மாதிரி பெனடோல் வாங்கிப்பாங்க. அவ உடனே ஒரு ஆளை பெனடோல் அனுப்பி பக்கத்துல கடை, தூரமும் இல்லை, ஒரு உலகம் 10 நிமிஷம் இல்லை, கட்டுமையான சாஞ்சிக்குள்ள வாங்க பெனடோல் வாங்க கடையில் ஆரம்பிச்சு. பெனடோல் வந்து சார் பெனடோல் வாங்க கடையில் கண்டகுடியில ஃபாரூக் நான் நினைச்ச ஒரு சகோதரர், நல்ல மனுஷன், அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கும். நான் ஏன் இதை சொன்னடா, மனுஷன் லைஃப் கொடுத்தான். நம்ம நினைக்கிறோம் என்னமோ நம்ம ஒரு நம்மளோட திட்டங்கள் எல்லாம் பார்த்தோம்னா 100 வருஷம் நமக்கு போதாது, நம்ம ஓடிக்கிற திட்டம் முடியுது. அப்ப இந்த மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு சோதனையாக வச்சிருக்கு. இது சில நேரம் எந்த ரூட்ல நாங்க மூத்தா போறோம்ன்றதை பொறுத்து அந்த மரணத்துக்கு கௌரவம் கிடைக்கும். எப்படி கௌரவம் கிடைக்கும்? ஒருத்தர் நல்ல சாராய நாட்டுக்கு ரோட்ல போய் ஆக்சிடென்ட் பண்ணி மூத்தா போனா அந்த மௌத்து கண்ணியமான மௌத்து. அல்லது ஒருத்தர் ஒரு பயங்கரமான ஒரு பாவத்தை செஞ்ச நிலையில போனானா, மாட்டிட்டானா, அடிச்சு கொண்டு போட்டானா, கடவுளுக்கு போனாலும் இது நல்ல மௌத்து. அப்ப எங்களோட மௌத்து எப்படி அமையணும்ன்றது எங்களோட செயல் தான் தீர்மானிக்கணும். எங்களோட செயல் தான் தீர்மானிக்கணும் எங்களோட மௌத்து எப்படி அமைய போகுது. அப்ப இந்த மௌத்து நல்ல காரியத்தில் ஈடுபடும் போது, ஒரு நல்லவனா இருக்கும் போது அந்த மௌத்து வந்தால் அது நல்ல மௌத்து. இப்ப சில நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், அதாவது இந்த மௌத்து விஷயத்துல மௌத்து வரணும், அதுக்காக மௌத்து வரணும்னு நம்ம எதிர்பார்த்து. ஏன்னா ஒரு ஆள் எனக்கு அவசரமா மௌத்தாங்க அப்படின்னு சொல்ல. அப்ப சில ஆள்களை பார்க்கிறோம், மௌத்தா போனா என்ன சொல்றாங்க, நீ பெய்தாண்டாப்பா அப்படின்னு சொல்றோம். என்ன காரணம்? அவனால அவ்வளவு தூக்கம், அவ்வளவு பிரச்சனை. இதை ரசூல்லா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நீங்க தான் பூமியில சாட்சியாளர்கள். ஒரு ஜனாசா போகுது, மக்கள் புகழ்றாங்க. இன்னொரு ஜனாசா வருது, மக்கள் என்ன செய்றாங்க, இகழ்றாங்க, வஜபத்துனாங்க. இங்கே வஜபத்துனாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன இது ரெண்டுக்கும் வஜபத்துனீங்க? இல்ல ஒரு மையத்து போச்சு, நீங்க நல்லா சொன்னீங்க சொன்ன, மத்த மையத்து போச்சு நீங்க மோசமா சொன்னீங்க, நரகத கடமை ஆகிட்டாங்க. ரெண்டுக்கும் வஜபத்தம். அப்ப எங்களோட மௌத்து அடுத்தவங்களுக்கு சந்தோஷப்படுத்துற மாதிரியான மௌத்து ஆகிவிடும். ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு நல்லா அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போதான் செய்வாங்க, நல்லா தெரியும்.
ஆனா என்ன சொன்னாங்க முரலாங்க, முகமது மௌத்தா போய்த்தார் யார் சரி சொன்னா வாழால வெட்டுவேன்னாங்க. ஏன் அவருக்கு தெரியாத மௌத்து நீங்க குர்ஆனை படிக்கல? ஏன் அந்த அன்பு அவரோட பிரிவை தாங்க முடியாம. அப்ப இந்த மௌத்து எங்களுக்கு வருவாக இருந்தால் அதுதான் சரியான மௌத்து. அந்த மௌத்துக்கு நாங்க ட்ரை பண்ணோம். இன்னும் சொல்லடா, சில மரணங்கள் பின்னால சில நல்ல விளைவுகளை உண்டாக்கும். அது பெரிய உதாரணம் தான் நான் உங்களுக்கு கடந்த சில வகுப்புல சொல்லிக்கிறேன். பத்ர் உஹது போர்க்களம் என்ன செய்யறேன், கையில தின்றது காய்கறி வச்சுக்கிட்டேன். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் வந்து போர்ல மூத்தா போனா என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கிறாங்க. இதை தூக்கி வீசியாச்சு மூச்சு. அது ஏன் அந்த டைம்ல அப்படி அவர் செஞ்சாரு? தற்கொலை கிடையாது. ஏன் நான் கேட்கிறேன், அப்படி ஏன் போய் பாஞ்சு போய் மூத்தா போகணும்? இது ஏன் மற்ற யுத்தங்கள்ல உணையிலையும் அப்படி நடக்கல? ஏன் மற்ற யுத்தங்கள் நடக்கல? இதுல தான் நடந்த வருது. என்னடா அந்த நேரத்தில் அவன் என்ன யோசிக்கிறான்? முன்னுக்கு போ, சாவு. அவன் தற்கொலை கிடையாது, போய் அதுக்காக சாவு போறேன்னு கேட்கல. அப்படி போகல, முன்னுக்கு போனா சாவு வரணும் கண்டிப்பா தெரியும். ஆனா அதுக்காக யுத்தத்துல புறமுது கட்டி கூட அப்ப இவர் போனா தெரியும் இது சுவர சாவுதான் டிசைட் பண்ணிடு. அந்த நேரத்தில் அவர் போறார். ஏண்டா உஹது போர்க்களம் முன்னுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பேர் போய் செத்தாதான் பின்னால் உள்ளவங்களை காப்பாற்றும். அப்படி ஒரு டைம் அல்லாஹ்வுடைய தூதரை கூட கொண்டுட்டாங்களா இல்லையான்றதெல்லாம் டவுட் வந்து கொலை செஞ்சு போட்டாங்கன்னு வந்துட்டு செய்தி உஹது. அப்படிப்பட்ட போர்க்களம். அதே மாதிரி அரசியல் நது போறாங்க. அப்ப சாதிப்பு வாதடையில காட்டுறாங்க, எங்க போறீங்கன்றாங்க. அதாவது நான் என்ன கேட்கிறேன், வெப்பன் சொல்ல நிற்கிறேன், அதுக்காக தான் சுடு சுடு அப்படி வரல, போராட்டம். நான் எதிர்த்து நம்மளால முடியுமான வரை பொது போர்க்களத்தில் முஸ்லிம்களை தனியே போல இருக்கிற முஸ்லிம்களோட போறாங்க, அதுக்குரிய ரெடியோட வந்திருக்கிறாங்க போராட்டம். சும்மா வரல, சும்மா போய் சொல்லிட்டு நெஞ்ச கொடுத்து நிக்கிறேன். அப்ப போறாங்க அரசு. எங்க போறீங்கன்றாங்க. சொன்னாங்க, இந்த உஹது போர்க்கள உஹது மலையில் இருந்து எனக்கு சொர்க்கத்தின் வாசம் வீசுதுன்றாங்க. அப்பா சாதிப்பு வாசம், இப்படி வேலை எனக்குடா செய்யலாம். இவர் போன போக்கு சுவரா சாவுற போக்கு தானே, அப்படி நெஞ்ச கொடுத்து செய்றாங்க. அப்ப அந்த மரணங்கள் சில நல்ல பின்விளைவுகளை ஏற்படுத்து. என்ன பின்விளைவு? அதனால பின்னால உள்ள ஒரு சமுதாயம் காப்பாற்ற. அப்படி கொஞ்சம் பேர் போராடி அவர் எந்த அளவுக்கு சொன்னா, காவிர்களுக்குள்ள அவர் என்ன செய்யறாரு, போய் மௌத்தா போய் கிடக்கு. அதாவது அவரை காவிர்கள் சின்ன விடப்பட்டு அடையாளம் வளர்ந்தல யாரு பிறகு சகோதரி வந்தா விரலுடைய வச்சு கண்டுபிடிச்சாங்க. ஏழு சகோதரர். இதே மாதிரி இன்னொரு மரணத்தை சொல்லிற போது ஜுலைபீப் என்பவருடைய மரணம். அவர் சொல்ல இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே கேட்டாங்க, பாருங்க யார் இல்லை அப்படின்னு. இல்லை எல்லாரும் ஓகே இல்லை. அது ஒரு இல்லை மறுபடியும் பாருங்க, இல்லை எல்லாரும் ஓகே அப்படின்னு. மூணாவது மணி தர்றாங்க. இப்படி விடுங்க. கடைசியில் சொன்னாங்க, அஃப்கிது ஜுலைபீப் என்றார். ஜுலைபீபை காணல என்ன பாருங்க, எந்த அளவு சஹாபா ரசூலா வந்து ஒவ்வொரு தோழர்கள் மேலேயும் சஹாபாக்களுக்கு ஞாபகத்துக்கு வரல, ஜுலைபீபை காணல என்ன. அப்ப போய் பார்க்கறாங்க, கிட்ட 10 பேருக்கு நடுவில் இவர் கிடக்குறாரு, 2 கையை எடுத்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜுலைபீப் என்ன செய்றாங்கன்னா, அப்படி பின்னால தூக்கி இந்த கைக்கு இடையில வச்சு ஜுலைபீபுடைய 2 கைகளாக அல்லாஹ்வுடைய தூதருடைய கையிலேக்கு தூக்கிட்டு வந்தாங்க. அப்ப இந்த மாதிரியான நல்ல மரணங்கள் எல்லாம் சில நல்ல பின்விளைவுகளை உண்டாக்கி, இப்படியான மரணங்களாக அல்லாஹ் நாடினால் நமக்கு அல்லாஹ் அதை எழுதி இருந்தாண்டா அதான் சிறந்தது. நமக்கு மனசால விருப்பம் வரவாதான். எப்படி உசுரை கொடுத்து யாருக்கு எனக்கு தான் உங்களுக்கு தான் விருப்பமே இருக்காது. ஆனா அந்த நேரத்தில் அந்த விருப்பம் வரும். எந்த நேரத்தில்? உதாரணமா வச்சுக்கொள்ளும். நான் சொல்றேன், இப்ப இலங்கை நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப இலங்கையில பள்ளிவாசல்களை வந்து உண்மையா உடைக்கிறாங்க. அந்த நேரத்தில் நாங்க ஓடுறோம். ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஒரு உசுறு இந்த இடத்துல போனாதான் இதனால இந்த நாட்டிலே நல்ல ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். கொல்றாங்க, அவருடைய கொலைக்கு பின்னால் ஒரு சமுதாயம் காப்பாற்றப்படும். நீங்க எல்லாம் ஓடினீங்கன்னா அவன் எல்லா பள்ளிகளும் உடைப்பான். இந்த மாதிரி ஒரு 2 சம்பவ உயிரிழப்பு ஏற்பட்ட உடனே அரசாங்க அழுத்தங்கள், சர்வதேச அழுத்தங்கள், முஸ்லிம் நாடுகளுடைய அழுத்தங்கள் என்று அரசாங்கத்தின் அழுத்தம் போன உடனே இந்த மாதிரியான செயல்கள் நிறுத்தப்படும். அப்ப இந்த மாதிரியான மரணங்கள் நமக்கு வருமா இருந்தால் அது கொஞ்சம் மனதளவில் யோசிச்சு பார்த்தா அது எப்படி அவ்வளவு பேருக்கு முன்னால் நிற்கிறது தான் இங்க. ஆனா அந்த நேரத்தில் தைரியம் வரணும். அதான் அல்லாஹ் சொல்றான், என்னது, அல்லாஹ் வந்து மூமின்கள்ட்ட உசுரை வாங்கிட்டான், அது முடிஞ்சு வச்சு உங்களை இல்லை தேவைப்பட கொடுக்க வேண்டியது. அப்ப இந்த ஒரு இது மாதிரியான ஒரு சம்பவம் தான் நான் இந்த சொன்ன சூரா அல் புரூஜில் வரக்கூடிய இந்த சம்பவம். இது என்ன சம்பவம்னு சொன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு செய்தி வரும். இது உங்களுக்கு அரபுல சொல்ல போதா,
தமிழ்ல நான் சொல்றேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால, அதாவது ஒரு அந்த காலத்துல அரசர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு பின்னால இந்த சூனியக்காரனை வச்சு கொடுப்பாங்க, குறி சொல்றவனை வச்சு கொடுப்பாங்க, பாட்டு படிக்கிறவனை வச்சு கொடுப்பாங்க. இப்படி எல்லா ஜாதியும் அவன்கிட்ட இருக்கும். கடந்த காலம் பிறவன் என்ன செய்யறான், மூசா ஒரு சூனியத்தை கொண்டாந்து எங்களுக்கு சூனியக்காரங்க வர சொல்ல எல்லாரையும் கூப்பிடும். அப்ப இது அன்றைய அரசர்களுடைய வழிமுறை நடமுறை. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால் இப்படி ஒரு அரசன் இருந்தா அவனுக்கு ஒரு சூனியக்காரன் இருந்தான். இப்ப சூனியக்காரனுக்கு வயசு போச்சு, நல்ல வயசு போச்சு. வயசு போனா இனி போற கிழமை அவன் வந்து அரசன் சொல்றான், இப்படி எனக்கு நல்லா வயசா போச்சு, நீ வந்து ஒரு வாலிபன் ஒருத்தர் அனுப்பினா அல்லது ஒரு சிறுவன் அனுப்பினா, நான் என்னுடைய கதையை அவனுக்கு படிச்சு கொடுத்தா, சிறுவனாக இருந்தால் கொஞ்சம் அரசரோட கொஞ்சம் லாங் டைம் இருப்பாங்க, அப்படிதான் அவனை அனுப்பி. என்ன மாதிரி இன்னொரு வயசாட்ட எனக்கு கொடுக்க அவருக்கு தம்பி தராங்க, நான் படிச்சு கொடுத்து வேஸ்டாக அவன் சின்ன படிக்கிற கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அரசன் யாரும் தெரிவு செய்வார், அவன் ஒரு கெட்டிக்காரன் தான் தெரிவு செய்வாங்க. ஒரு சிறுவனை என்ன செய்யறாரு, அரசன் அந்த அரசன் வந்து கொடுங்குவாளன் தெரிவு செய்யறான். அவன் இந்த சிறுவன் என்ன செய்யறான்னா, டெய்லி போறது சூனியம் படிக்க. அவன் சூனியம் படிக்க போறான். சின்ன பிள்ளைகள் தானே, நமக்கு தெரியும், ஸ்கூலுக்கு போற நேரத்தில் நாங்கள்லாம் வந்து 2 மைல் நடந்து போவோம் ஸ்கூலுக்கு. அவன் போகும்போது இடையில நாங்கள் வந்து கிராமம் ஒரு மரத்தை கண்டாலும் ஒரு கொலையை உடச்சு திங்குறோம். இப்படிதான் ஏதாவது ஒரு நாயை கண்டா கலர் அடிக்க போகுது. இது சின்ன பிள்ளைன்ற வேலை, கேப்ராக தான் போகும், நேரம் போகாது போனதுக்கு. சரியா, இந்த சிறுவன் போற வழியில வேற ஒரு கிளாஸ் நடக்குது. போறது சூனிய கிளாஸ். இடையில என்ன நடக்குதுன்னா, ஒரு மார்க் அறிஞர் வந்து மார்க்க படிச்சு கொடுத்து போனவர் என்ன நடக்குது அதை கொஞ்சம் பார்க்க மாட்டேன். உட்கார்ந்து இவர் வேணும்னு சின்னபடி உட்காரும் போது அவ அப்படி கேட்டா, ஓ நல்லா இருக்குது இது அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் அது மனசுக்கு, அந்த சின்ன பொடியனுக்கு மனசுக்கு விரும்ப. அப்பா இதை கொஞ்சம் இருந்து கேட்டு போடுறதா அங்க போகும். இப்படி நடந்துட்டு போது இங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆளுங்க கூட பட்டு கொஞ்சம் கூட டைம் இருந்தா அங்க போன லேட்டு அவன் அடிக்க தொடங்கிட்டான். அப்ப இவருக்கு இது உடவும் மேலாரு, அங்க போட்டி வீட்டுல வேற பிரச்சனை, அது சிக்கன் வேண்டாம். அவருக்கு பிஏபி சின்ன பொடின்றது மட்டுமல்ல, அரசனுடைய ஆள். அப்ப இப்படி இருக்கும்போது இந்த செய்தியை வந்து மார்க்கறிஞர்கிட்ட இந்த சின்ன பொடியை சொல்றேன். எப்படி சொல்றாரு, இப்படிதான் நான் வந்து உங்களோட கிளாஸுக்கு வரேன், உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு விஷயங்களை நான் கேட்கிறேன், ஆனா நான் அங்க லேட்டா போகுது, நீ அடிச்சு போடுறாங்க, இதுக்கு என்ன செய்யலான்னு மசூரா. அப்போ இவரோட உள்ளத்துல இவர விருப்பம் வந்ததானா இவ்வளவு நடக்கும். அப்ப இவர் ஒரு ஐடியா சொல்றாரு. என்ன ஐடியா சொல்றாரு, இது ஒரு நிர்பந்தமான கட்டம். சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன். அந்த சூரியகாரன் நீ போகும்போது என்ன லேட்டுன்னு கேட்பாங்க, என்னை வீட்டுல லேட் ஆயிடும், வீட்டாக தான் அடிக்கணும், இவர் அடிக்கிறது என்னை வீட்டுல லேட் ஆயிடும்னாங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்ப எப்படி நீ 8 மணிக்கு போற கிளாஸ் 10 மணிக்கு போனா அவன் 7 மணிக்கு அனுப்புறவங்க 9 மணி தான் போகும். அப்ப என்ன நடக்குது, இதே மாதிரி வீட்டுக்கு போகும்போது என்ன லேட்டுன்னு வைப்பாங்க, இல்லை நான் கிளாஸ் கொஞ்சம் லேட்டாக போச்சு, சூரியகாரன் லேட்டாக தான் பண்ணாங்க. இப்படி 2 விஷயத்தை சொல்லி கொடுத்து அவன் இந்த மாதிரி சொல்லி இவருக்கு இந்த சின்ன குழந்தைக்கு இந்த மார்க்க விஷயத்துல ஒரு நல்ல பாருங்க. அல்லாஹ் ஒரு சாதாரணமான ஒரு ஆளுக்கு இந்த மார்க்கத்தை போட்டிருந்தா போட்டி இடத்துக்கு போய்க்க. அரச சபைக்கு இந்த மார்க்க விஷயம் போகணுமா இருந்தால் இவருக்கு போட்டதான் போகும். பாருங்க யாரெல்லாம் சாய்ஸ் பண்றாங்க. அப்பா இப்படி போய்க்கும் போது ஒரு நாள் ரோட்ல போகும்போது ஒரு பெரிய மிருகம், சரியா, அந்த மிருகம் வந்து ரோட்ல நடுவில் மறைச்சிக்கிட்டு மக்களை மறைச்சிக்கிட்டு அங்கிட்டு உள்ளவங்களுக்கு இங்கிட்டு வரல, அதுக்கிட்டு உள்ளவங்களுக்கு அங்கிட்டு போயிடல. இப்போ பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். சின்னபடி ஒரு ஐடியா பண்ணுவோம். என்ன ஐடியா பண்ணுவோம், இன்றைக்கு நான் ஒரு முடிவு எடுக்க போறேன். என்ன முடிவு எடுக்க போறேன், நான் 2 பேர்கிட்ட படிக்க போறேன். ஒன்று இந்த மார்க்க அறிஞர், இன்னொன்று இந்த சூனியக்காரன். நான் மார்க்க அறிஞர்கிட்ட படிக்கிறது சரியா இருந்து சூனியக்காரன் படிக்கிறது பொலையா இருந்தா, சரியா பார்த்தா மார்க்க அவருக்கு பட்டத்தால முன்னுக்கு மார்க்கத்தை முற்படுத்தினாங்க. மார்க்க அறிஞர்கிட்ட படிப்பது சரியாக இருந்து சூனியக்காரன்கிட்ட படிக்கிறது பிளந்து வந்தா நான் ஒரு கல் எடுத்து வீசுவேன், இந்த மிருக செத்து போடும், மக்கள் ஒழுங்கா போகணும் அப்படின்னு. அப்போ உடனே இவர் கல் எடுக்கிறார், இந்த சின்ன பொடி இதை சொல்லி போட்டு வீசின உடனே மிருகம் சாவு. இப்ப எது சரி, மார்க்க அறிஞர்கிட்ட படிச்சது சரி, அது பிழை. அப்போ உடனே ஓடி வந்து மார்க்க அறிஞர்கிட்ட சொல்றாரு. எப்படி சொல்றாரு, அதாவது நாங்க வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்து போன வழியில இப்படி ஒரு பெரிய மிருகம் உண்டு, நான் இந்த மாதிரி சொல்லி அடிச்சேன்னா மிருகம் செத்து போச்சு. அப்ப உடனே ஓஹோ
அல் யௌம அஃதலு மின்னின்றார். இன்றைய தினம் என்னை விட நீ சிறந்தவனாகி விட்டாய். என்னைய விட நீ உன்னோட கிரேட் கூடிட்டு. நான் வெறும் உஸ்தாத் தான், ஆனா உன்னை அல்லாஹ் வேற விஷயத்துக்கு எடுத்துட்டான். ஏன்னா கது பலஅ மின் அம்ரிக மா அரா, நான் இன்னென்ன விஷயமெல்லாம் உனக்கு வரப்போகிறது என்று எனக்கு தெரிகிறது. ஃபஇன்னக சதுப்தலா, நீ சோதிக்கப்பட போகிறாய். ஃபஇன் முத்லீத ஃபலா ததுல்ல அலைஹி, ஆனா காணி கொடுத்துறாப்பா, இந்த ஆள் தான் படிச்சிருந்தாண்டா என்னையே முடிச்சுடுவாங்க அப்படின்னு மாதிரி இந்த செய்தியை சிறுவன்ட்ட சொல்றோம். அப்ப இந்த சிறுவனுக்கு அல்லாஹ் சில சக்தியை கொடுத்தான். என்னன்னா இந்த குஷ்டரோகம், கவரை தெரியுமா, இந்த கவரை, இந்த நோய் உள்ளவங்களுக்கு தடை விட்டா நோய் இல்லாம, கண்டறியாம வருவாங்களே, கண்டறியாதவர்களுக்கு தடை விட்டா பார்வை வந்து. இது தவிர நிறைய நோய்களை குணப்படுத்தும். நான் கேட்கிறேன், எவ்வளவு அற்புதம் வைக்கும் போது நோயை குணப்படுத்துற அற்புதம் அல்லாஹ் கொடுத்ததுக்கு ஒரு காரணம். அது பிராக்டிக்கல் அவங்களுக்கு யோசிக்கலாம். இதை அதிசயில வந்துதான் இல்லை, எப்படி பிராக்டிக்கலா யோசிக்கலாம். அது என் நோயை குணப்படுத்துற ஒரு வேலையை கொடுத்தான். டாக்டர் மாதிரி என்ன சொன்னாலும் நம்மளால செய்யலாம். விளங்கினாங்க டாக்டர் மாதிரி. உதாரணம் வைங்களேன், இந்த கலைவலையில ஒரு ஜின் வைத்திருக்கிறாரா, அவர்கிட்ட போனா ஒரு வெள்ளை சாவரம் கொண்டு போனா ஆப்ரேஷன் பண்ணுவாராட்டு, பைத்தியங்களை விளையாட்டு. அப்ப எழுதி இங்கே இருந்துட்டு கலைவலைக்கு போறோம், சல்லி செலவழிச்சு ஆப்ரேஷன் பண்ணி ஏமாந்து காசை கொடுத்துட்டு வர. என்ன ரீசன்? தௌஹீதுல கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சவனும் போய் அதை ஏமாறும். வைத்தியம்னு சொன்னோடனே மக்கள் அவன் என்னத்தை சொன்னாலும் நம்புறது. அப்ப உண்மையான ஹக்க ஒருத்தண்ட கொடுத்து வைத்தியங்களை கொடுத்தா அந்த ஹக்கை வந்து அந்த மக்கள்கிட்ட டக்குன்னு ரீச் ஆகும். வைத்தியம்னு டக்குன்னு செய்யும். யாராவது ரெண்டு வைத்தியம் ஒரு நோயை குணப்படுத்திட்டா எவ்வளவு குயிக்கா அந்த செய்தி மக்கள்கிட்ட பரவும். இந்த திடீர்னு பேருடையில் ஒரு நாள் சொன்னாங்க, 5 வயசு பிள்ளைக்கு ஜின்னு வந்துட்டான். அந்த பிள்ளை எல்லா நோயும் கண்டுபிடிக்கிறாங்க. நான் என்ன பேசாம அமெரிக்காவில் கொண்டு போய் அந்த நியூயார்க் சிட்டியில் பெரிய ஹாஸ்பிட்டல் அடிச்சு கொடுத்தா ரொம்ப செலவில் அமைச்சமாய். ஏன் எல்லா நோயும் இந்த 5 வயசுக்குள்ள குணப்படுத்தினா என்னதுமா பெரிய வேலை. கொழும்புல நல்லா பிட்டக்கோட்டையில் பெரிய ஹாஸ்பிட்டல் அடிக்க வேண்டிய ஜின் வைத்தியசாலை. அதே அந்த ஜின் வைத்தியசாலை உள்ளவன் காட்டு உள்ளதான். அப்ப இதுல வழங்கலையா நம்ம ஏமாத்துறாங்க. அவன் இந்த மாதிரி ஏண்டா அப்ப இந்த நிலை மக்களை ஒரு கூட கொண்டு போய் செய்யும். வைத்தியம்ன்றது டக்குன்னு போவாங்க, நோயா குணமாயிக்கணும் தான் எல்லாருக்கும் ஆசை. இது எந்த அளவுக்கு செய்தி பரவுதுண்டா, சின்ன பொடிய வைத்தியம் செய்யறானமே அப்படின்ட்டு அரச சபையில ஒருத்தர் இருக்கிறார், அவர் கண்டு மந்திரி மினிஸ்டர் வர்றார். அவ கண் தெரியாது, இவருக்கு இந்த செய்தி கிடையாது, சின்ன பொடிய அப்படின்னு. அப்ப உடனே இவர் வார நிறைய கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு இந்த பொடியிட்ட வந்து சொல்ற, நான் வந்து கண் தெரியாது, உனக்கு தெரியும், நீ என்னை குணப்படுத்தினா தான் இப்போ அவ்வளோ உனக்கு தான் குணப்படுத்த. அவ சிறுவன் சொல்றாரு, நான் யாரையும் குணப்படுத்த இல்லையே. பாருங்க அல்ல ஒரு ஏற்பாடு, எங்க கொண்டு போய் சேர்க்கலாம் மெசேஜ். நான் யாரையும் குணப்படுத்த. அப்ப யார் குணப்படுத்து? அல்லாஹ் குணப்படுத்தலாம். நீ அவனை நம்பினால் அவனை துவா செய்வேன், இல்லை அவன் போன. அப்போ உடனே இவர் அல்லாஹ் நம்புறான். அவ துவா செஞ்ச உடனே பார்வை அடிச்சிச்சு. அடுத்த நாள் பாராளுமன்றத்துக்கு போனா எப்படி யோசிச்சு பரவாயில்ல பரவாயில்ல திடீர்னு அப்ப அந்த ஒரு மெசேஜ் எல்லாம் கொண்டு போற மெத்தட பாத்தீங்களா? பாராளுமன்றம் நான் சொல்ல நம்ம பாசை. அந்த அரசு சபைக்கு போனா அரசுங்க என்னப்பா கண் தெரியுது, என்ன பிரச்சனை இல்லை, இப்படிதான் விஷயம். அந்த சின்ன பொடி அப்படியா? அப்ப அவன் சின்ன பொடியில சொல்லல பெஸ்ட் இல்ல, அல்லாஹ் எனக்கு பார்வையை திரும்பி தந்தான். அந்த மந்திரி அல்லா அவனுக்கு ரப்புகை என்னைய விட வேற ஒரு அல்லாஹ் அவன், என்னைய தவிர வேற ஒரு அல்லாஹ் அவனுக்கு இருக்கிறானா அப்படின்னு. அப்ப உடனே உனக்கும் எனக்கும் அவன் தான், யாருக்கு? உனக்கு ரொம்ப அவன் தான், எனக்கு ரொம்ப அவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி சொன்ன உடனே இப்ப எப்படி கோவம். ஒரு அரச சபையில் இருக்கிற ஒரு மந்திரி இப்படி பேசினா எவ்வளவு என்ன நடக்குது, சும்மா விட்டான். மற்ற மந்திரி மாதிரிலாம் போய் அப்படியா விஷயம் எங்க முடியும், இப்படி மந்திரி சபையை மாதிரி கிடைச்சி அரச மட்டும் தான் தனியாக உட்காந்து அந்த கௌரவத்தை காட்டுறான். அப்படி சித்திர உனக்கு யாரு சொல்லி தந்தன்னு காண்பி சொல்லி பலம் எசல் அதிபோ ஹத்தா தல்ல அலல் குலம். சிறுவனை காட்டி கொடுக்குற வரை குட்டுக்குற பனிஷ்மெண்ட்ல காட்டி கொடுத்தாங்க. இப்ப காட்டி கொடுத்தாச்சு, சிறுவன் வந்துட்டான். இப்ப நீங்க நினைக்கலாம் காட்டி கொடுத்துட்டாரு ரொம்ப பயந்துட்டாரா, பயந்து காட்டி கொடுக்கல. அவன் வந்தாவது ஹக்க சொல்லட்டும், ஏன்னு நான் பின்னால சொல்ல பாருங்க. பயந்துட்டாரு பாத்தீங்களா, ஈமான்ல தளர்ந்துட்டாரு, காட்டி கொடுக்க கூடாதுன்னு. ஏன்னா ரெண்டுக்குள்ள முஜாஹிதீன்களே காட்டி கொடுக்குறது ஏன்னா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி அல்ல, அதுக்கு பின்னால விஷயங்கள் வரும். அவன் சிறு வந்தாச்சு,
சிறுவன் வந்தோடனே சிறுவனுக்கு கொஞ்சம் கட்டுமையான வேதனை பிடிச்சி, எப்படி நீ சொல்லு, யாரோட சொன்ன அப்ப வந்த உடனே சிறுவன்ட்ட அரசன் கேட்கிறான், என்னப்பா சூனியத்தை படிச்சுட்டு பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யாம அப்படின்னு. அப்ப இவர் எப்படி திசை மாத்தினார், வந்த உடனே சிறுவன் பெல்ட்டி அடிச்சிடாங்க லேசிட்டாங்க. அப்ப சூனியத்தை படிச்சு போட்டு வேற வேற விஷயம்லாம் நடக்குது போல, இவன் உண்மையா சூனியத்தை படிச்சு செஞ்சான். இது அல்லாவுடைய சொன்னோன்னே சூனியத்தை படிச்சு அல்லா எனக்கு தந்திக்கிறான் மாதிரி சொன்னோன்னே, அப்ப நீ வந்து உடனே சூனியம் படிக்கதான் நடக்கணும், இது என்ன இடையில நடந்தது, யார் சொல்லி தந்தான்னு சொல்லி அவனை பிடிச்சி தண்டிச்ச உடனே இந்த 3 பேர் வந்துட்டாங்க. ராஹிப் மார்க்கறிஞர் காட்டி கொடுக்கப்படுறாங்க. இப்போ 3 பேர் வந்தாச்சு. அது முதலாவது இந்த மந்திரி கண் தெரியாம கார் வந்தவர், இவரை கொண்டு வந்து நிப்பாட்டி, நீ ஒன்று பழைய கொள்கை நீக்கிறியா இல்லாட்டி புதிய கொள்கை நீக்க போறியா? நீ பழைய கொள்கைக்கு திரும்பினா உன்னோட உசுறு உனக்கு பரிசு, நீ இதே கொள்கையில் இணைக்க போறன்னு சொன்னா செய்ய வழி. அப்ப அவர் என்ன சொல்றாரு, என்ன நீ என்ன செஞ்சாலும் சரி என்னுடைய கொள்கை தான் எனக்கு. அப்ப அதுல என்ன நடந்து, சிறுவனை காட்டி கொடுத்தது என்ன சப்ஜெக்ட், அதனால உசுறு பயந்து காட்டி கொடுக்குறேன்னா அவர் இங்கே தான் சொல்லிக்கணும், நான் வந்தேன் மறுபடியும் உசுறு பயந்தில்ல, ஹக்கு வந்து சேரட்டும். ஏன்னா நான் தனியன்னு சொல்றது இன்னொரு நாள் சேர்ந்து சொன்னா நல்லா இருக்குமே அந்த மாதிரி. அப்ப உடனே என்ன செஞ்சாங்க, வாழை கொண்டு சொல்லி ரெண்டு துண்டு, எந்த அளவுனா நட்டு உச்சியில வச்சு ஹத்தா வக்காவும், அதாவது 2 துண்டுகளாக வெட்டப்பட்ட. இப்ப 2வது நபர் கொண்டு வரப்படுறாங்க. ஒரு கொலையை கண்ணால பார்த்தா 2வது நபருக்கு எப்படி, 2 துண்டு அதிசயம் அப்படியே வருது. ஹத்தா வக்கா ஷிக்கா 2 துண்டா வெட்டியாச்சு. 2வது நபர் கொண்டு வரப்படுறார். 2வது நபர் கொண்டு வரப்பட்டா எவ்வளவு பயம் யோசிச்சு பாருங்க. முதலாவது ஒருத்தனை 2 துண்டா வெட்டினா 2வது சும்மாவே மனுஷனுக்கு பயம் வரும். அப்ப என்ன செய்யறாரு, 2வது மனிதரை வந்து இதே மாதிரி என்ன மாதிரி கொள்கை உண்மையா கொலை செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி இந்த 2வது நபருக்கு சொல்லப்படும். சொன்னாரு, முதல் நபருக்கு என்ன தண்டனை கிடைத்தது அந்த தண்டனை தான் எனக்கும் கிடைத்தது, கிடைக்கணும் என்று இருந்தால் நான் சாவுறதுக்கு ரெடி, உசுரை விட்டு கொடுக்க மாட்டேன், என்ன கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன், உசுரை போட மாட்டேன். அவர் 2வது அந்த மார்க்க அறிஞர் கொல்லப்படுகிறார். அவர் 2 பேரும் கண்ணுக்கு முன்னால கொல்லப்படுறாங்க. எப்படி உறுதிப்பாடாக யோசிச்சு பாருங்க. அவ கொல்லப்பட்ட உடனே இவன் 3வது ஆரம்பிச்சவன் சிறுவன். அவன் சிறுவனை சொன்னா, உடனே இப்படி கொண்டு சரி வரும், நீ நிறைய வித்னா பண்ணிட்டான்னு சொல்லி அப்ப சில பேரை கூப்பிட்டு, அவனுக்கு ஆள் கைதான் சண்டியன் கூப்பிட்டு, இந்த பஷாராபாத்ல ஆள் மாதிரி கூப்பிட்டு இவனை கொண்டு போய் பெரிய ஒரு மலையில ஏற்றி மலை உச்சிக்கு கொண்டு போகும். மலை உச்சியில கொண்டு போய் கேளுங்க, உன்னை பழைய கொள்கையில இயக்க போறியா அல்லது புதிய கொள்கையில இயக்க போறியா? நீ பழைய கொள்கையை திரும்பினா உன்னை காப்பாற்றும், இல்லைன்னா மேல இருந்து தள்ளி விட்டு. அவ கொண்டு போறாங்க, இவங்க கொண்டு போய் மலை உச்சியில ஏற்றி வச்சிருக்க கேட்கிறாங்க. இதே கேட்கிறாங்க. இவர் அல்லாஹ்விடத்துல ஒரு துஆ செய்தார். அந்த சிறுவர் என்ன துஆ, யா அல்லாஹ் அல்லாஹும்ம க்ஃபினீஹிம் பிமா ஷி'த, யா அல்லாஹ் இவர்களிடமிருந்து என்னை நீ எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி காப்பாற்று. நீ உனக்கு ஏதும் காப்பாற்றுனா நீ எப்படி காப்பாற்றுவா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கடலை பிளந்து ரோட்டை கொடுத்து காப்பாத்துறா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போட்டு நெருப்பு சுடல, நெருப்புட வேலையை செய்யல, நெருப்புட வேலை டியூட்டி நடக்குன்னா அல்ல ஏவணும், இல்லாட்டி சுடாது. அப்ப காப்பாற்றுறவன் இருக்கிறாங்க. அப்ப இந்த சிறுவர் கேட்கிறார், அப்படி நீ எப்படி விரும்புறே காப்பாற்ற, சொன்ன உடனே மழை ஆடுது, வந்தவங்க கீழே விழுந்து. இந்த சிறுவர் நடந்து வர அவ மாஃபாலா சாப், என்ன வந்தவங்க உனக்கு கூலி பண்ணாங்களா? எங்க அவங்கள இந்த மாதிரி நடந்து வச்சு சிறுவர் நீ நினைச்சிட்டே அவனை நான் சும்மா விட்டுறேன். 2வது முறை இன்னும் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வாங்க, மண்ணையில தானே இவன் விளையாடுறான், கடலுக்கு கூட்டி போனா இவன் என்ன காட்டு, கடலுக்குள்ள என்ன செய்ய, கொஞ்சம் பேர் அனுப்பி கடல்ல கப்பல்ல கூட்டிட்டு போவோம். கூட்டிட்டு போய் என்னப்பா பழைய கொள்ளைக்கு வாரியா இல்லை இதுல என்ன சொல்லு தள்ளி விடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இதே மாதிரி நடக்குது. கடலுக்கு கூட்டி போறாங்க, அங்க வச்சு கேட்கிறாங்க. அதே வார்த்தையை அந்த சிறுவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு, என்னை அல்லா நீ எப்படி காப்பாற்ற நினைக்கிறியோ காப்பாத்து. அல்லாவை காப்பாற்றணும்னா எப்படியும் காப்பாற்றுவான், காப்பாற்ற கூடாதுன்னா அவன் எப்படியும் காப்பாற்ற மாட்டான். அவன் உடனே தோணியை செய்து தோணி ஆடுவான். அல்லாவுடைய அற்புதம். தோணி ஆடின உடனே மற்றவனை விடுவாங்க. சிறுவன் அதே தோணியில கரைக்கு வந்து அரசருக்கு வந்து என்ன நடக்குதுங்க, இது அரசருக்கு பொட்டன்ஷியல். அவன் என்ன கேட்கிறான், அரசர் என்ன நடந்தது, இதான் நடந்தது சொல்லி போட. சிறுவன் சொல்றான், நான் சொல்வது போன்று நீ செய்தால் என்னை கொலை செய்ய முடியும். எப்படி நான் சொல்ற மெத்தட்ல என்னை கொண்டாதான் உன்னை கொல்ல, நீ நினைக்கிற மாதிரி கொல்ல. அரசனுக்கே பயன்படுச்சு. என்னடா சொல்ல
அப்படின்னு சொன்ன உடனே இந்த சிறுவர் சொல்றார், எப்படி மக்களை எல்லாம் நீ ஒரு இடத்துல ஒன்று திரட்ட வேண்டும், ஒன்று திரட்டி என்னை ஒரு கடுமரத்தில் அறைய வேண்டும். கடுமரத்தில் அறைந்து என்னுடைய கையில் இருக்கிற அந்த அம்பை எடுத்து என்னுடைய அம்பு எடுக்கணும், வில்லில மாட்டி பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய ரப்பின் பெயரை சொல்லி ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி இந்த அம்பை நீ எய்த வேண்டும். அப்பதான் செத்து. ஆனால் இதை மக்கள் பாதிக்கணும், தனியே செய்யக்கூடாது. மொக்குத்தனமான என்ன செஞ்சாங்க, இந்த ஐடியாவை நம்பி மக்கள் எல்லாம் ஒரு பெரிய வெளியில திரட்டும், மக்கள் எல்லாம் பெரிய வெளியில திரட்டி இந்த மக்களுக்கு முன்னால இந்த சிறுவனை வச்சு ஒரு கழுமரத்தில் ஒன்று கட்டி அவன பையில இருக்கிற ஒரு அம்பை எடுத்து வில்லில வச்சு பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம்னு சொன்ன உடனே நெத்தில வந்து கையை வச்சு மொத்தம். இப்ப என்ன நடக்குது, கூட இருந்தவங்க என்ன சொல்றாங்க, ஆமன்னா பிரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், சிறுவனுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் அப்படின்றாங்க. அப்போ உடனே அரசர்கிட்ட போய் சொல்றாங்க, நீங்கள் எதை பயந்து இந்த சிறுவனை கொன்றீர்களோ அது நடந்து விட்டது. நீங்க மக்கள் எல்லாம் ஈமான் கொள்ளக்கூடாது, 3 பேரை இல்லாமக்கினா மற்றவங்க எல்லாம் இல்லாம போவாங்க நினைச்சீங்க, நீங்கள் எதை பயந்தீர்களோ அது நடந்து விட்டது. அல்லாஹ் சொல்றானே இல்லையா, யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், தங்களுடைய வாய்களால் பொய்களை சொல்லி அல்லாஹ்வின் ஒளியை அணைக்கலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். வயப்பல்லாஹு இல்லா அன் யுத்திம்ம நூரஹு வலவ் கரிஹல் முஷ்ரிகூன், இந்த இணை வைப்பவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன் ஒளியை பூரணப்படுத்தாமல் இருக்க மாட்டான். அல்லாஹ் நினைச்சா அந்த வெளிச்சம் பூர்ணமாகும். இன்னைக்கு சிரியால என்ன செய்றாங்க, குர்ஆன் சுன்னாவை அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றக்கூடிய அஹ்லு சுன்னாக்களை அழிக்கிறாங்க. யார் அழிக்கிறா, ஷியாக்கள் அழிக்கிறாங்க. நடந்துட்டு எவ்வளவு சித்திரவதை செய்யறாங்க, என்ன பாடுபடுத்துறாங்க, வீடியோக்குள்ள பாருங்க. சுப்ஹானல்லாஹ், பார்க்கலாமா, எவ்வளவு அநியாயம், கண்கள் கலங்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தூங்கலாம், அப்படி பயங்கரமான. சுப்ஹானல்லாஹ், வாயால வர்ணிக்கலாம். குழந்தைகள் கொல்லப்படுறாங்க, வேற ரசாயன ஆயுதம் வெளி போட்டுட்டான். இப்ப 2-3 நாளைக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இது நான் விளக்கமா சொல்றதை விட உங்களுக்கு கூட தெரியும். ஏன்னா 2000 பேர் இதே மாதிரி இந்த பஷார் அசதுல வாப்பாவத்தீங்கன்னா ஹபீஸ் அசது, இவன் 40,000 பேரை கொலை செஞ்சு கொடுத்தா அவன் ஜனாதிபதி கடைசி இப்பயும் வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த ஷியாக்களுடைய அடிவர்கள். ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத், அஹ்லு ஷியாக்கள் தான் யார், அது தனியாக நம்ம வழக்கப்படுத்துறது அகீதா கிளாஸ்ல உங்களுக்கு வருது. அவங்க யார், அவங்களோட கொள்கை. ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுறவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் விலாயத்துக்கு தகுதியானவர். ஏன்னா ரசூல் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபித்துவத்தை கொண்டு விட்டு ஜிப்ரீல் வராங்க, வந்து பார்த்தாரா யார் இதுல முகமது, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வஹியை கொச்சப்படுத்தினாரு பாருங்க. இதுல முகமது யாரு, இவரா தாய்க்கணும் ரசூலோட ஒதுக்குதான். அது கொண்டு வந்து கொடுக்க சொன்னா அழிட்டேன் இல்ல, அலியில கூட அலி யாருக்கு மாறி 2 பேரும் ஒரே பேசுகள்லையும் முகமது ஒதுக்குதான். சரியா பார்த்தா நபி ஆகிக்க வேண்டியது அலிதான். யார் சொல்றா, ஷியாக்கள் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், 1-2 சஹாபாக்கள் மேல அவங்க சொல்ற பொய்கள் கொஞ்சம் நம்மட நாவுகளை. சுப்ஹானல்லாஹ், சில வார்த்தைகள் எனக்கு இந்த சபையில சொல்லல, அப்படி மோசமா சொன்னாங்க. அபூபக்கர் ஃபில் ஜன்னான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அபூபக்கர் ஒரு நயவஞ்சகன்றாங்க, காபிர்ன்றாங்க. நஊது பில்லாஹி மின் தாலிக கௌல். ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மானக்கேடான விஷயத்தில் ஈடுபட்டாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க. தாஹிரா முத்தஹிரா, அவங்க பரிசுத்தமானவர்கள், பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள். இது விளங்காம நம்மளோட ஒரு சமுதாயம் ஒரு காலத்துல ஷியாக்கள் பெரிய புரட்சி செய்யறாங்க, ஹிஸ்புல்லாக்கள் பெரிய போராளி, பச்சை பொய். ஹிஸ்புல்லா யாரு, ஹிஸ்புல்லா பத்தி பெரிய என்னமோ எழுதி ஏன்னா பச்சை ஷியாக்கள் அஹ்லு சுன்னாவை அழிக்கிறதுல பெரும் பங்கு அந்த ஹிஸ்புல்லாக்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு சிரியாவில் நடந்துட்டு என்ன அநியாயமா குழந்தைகள் கொல்லப்படுறாங்க. அந்த சிரியாவினுடைய கதறல்கள், நாங்கெல்லாம் மூமின்கள், அவங்க வேற நாங்க வேற இல்லை, எங்கட ரத்த வேற அவங்க ரத்த வேற இல்லை. பயங்கரமான அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. அரபு உலகமே கொதிச்சு போய் நிற்கிறது. நீங்க நினைக்கலாம் என்ன ஈஜிப்ட்லயும் பிரச்சனை தான், ஈஜிப்ட் பிரச்சனை வேற, அதை இதையும் ஒப்படையாது. அந்த பிரச்சனை என்ன, அது ஆட்சி சம்பந்தமான பிரச்சனை, அதுல ஆட்சியாளர்களிடம் பிரச்சனை இருக்குது, தவறுகள் இருக்கிறது. ஏன்னா அந்த விஷயத்திலேயே சவுதி சத்தம் போடல, சவுதி கண்டனம் தெரிவிக்கலன்னு நீங்க கேட்கலாம். சவுதி வந்து சும்மா சத்தம் போடாம இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஈன இறக்கம் இல்ல சமுதாயம் இல்லை. இவர்கள் சும்மா கொஞ்சம் பேர் கொக்கரிக்கிறது.
ஆனா சவுதி எதை செய்யணுமோ அதை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டாங்க. இவனு என்ன செய்வானா அல்ஹசனாத் பத்திரிகையில் பெரிய தலைப்பு போடணும், சிரியாவில் பயங்கரமா நடந்துட்டு இப்ப தலைப்பு போட்டு கலெக்ஷன் பண்ணி என்ன செஞ்சிருவானுங்க. சவுதி சத்தம் போடாம சளி அனுப்பி சும்மா இதுதான் நடக்குது. சொல்லுவாங்க அந்த ஒரு குழந்தை பெத்தவ 10 புள்ள பெத்தவருக்கு புள்ள எப்படி கிடைக்கிறதுன்னு சொல்லி காட்டாங்க. அந்த மாதிரி என்னது உலகத்தை ஏமாற்ற வேலை செய்யறாங்க. ஆனா ஈஜிப்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் கொல்லப்படுறதை நாங்க அங்கீகரிக்கிறோம். அப்பாவி மக்கள் அண்மையில கொல்லப்பட்டாங்க, அதெல்லாம் நடக்கக்கூடாது. எந்த குழந்தைகளோ எந்த பிள்ளைகளோ எந்த பெண்களோ அது எங்கட சகோதரர்கள். ஆனால் அந்த பிரச்சனைக்கு இது வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை நாங்க என்ன செய்யணும், சரியா விளையணும். இப்படியான அநியாயங்கள் இன்னைக்கு செஞ்சுட்டு வராங்க. என்னது செய்யறாங்கன்னா அக்க ஒழிச்சிடலாங்க, ஒழிக்கலாம். என்ன அடிய போட அடிச்சு கொண்டு அதை வீடியோ பண்ணி இன்டர்நெட்ல காட்டினாலும் அதை பார்த்துட்டு மறுபடியும் போய் தனிச்சிடாங்க. சத்தியம் அல்லா நாடினார் இன்னைக்கு அநியாயம் நடந்திருக்கிற யூதர்களை பொறுத்த வரைக்கும் என்றாவது ஒரு நாள் அவர்கள் முழுமையாக அழிக்கப்படுவார். யூதர்களுக்கு அல்ல 2-3 சான்ஸ் கொடுத்தான். அல்ல பூமியில கொஞ்சம் சான்ஸ் கொடுத்த உடனே வரவு மறுபடியும் கவுத்துவோம். 2ஆம் உலக மகாயுத்தத்தில் என்ன நடந்தது? காப்பு போட்டு எரிச்சாங்க. நடந்ததா இல்லையா? இருக்க இடம் இல்லாம பலஸ்தீனத்தில் முஸ்லிம் சமுதாயம் தான் அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. என்ன நடந்தது? இடம் கொடுத்த போதாம சுத்தி உள்ள நாட்டை அபகரிச்சாங்க. இன்னைக்கு உள்ள காசா பிரச்சனை என்ன பிரச்சனை? யூதர்கள் சதி அல்ல. அதனால மறுமை நாள் வரை இந்த யூதர்கள் அதாவத்தால பகமையால உங்களுக்கு ரொம்ப மோசமானவர்கள், கடுமையானவர்கள். அவ இப்படி நடந்து இதெல்லாம் செஞ்சு என்ன நினைக்கிறாங்க? ஹக்க ஒரு நாளும் முடிக்கும். உண்மை 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 வந்து விட்டது, பொய் அழிந்து விட்டது. அப்ப இந்த சிறுவன் கொல்லப்படுறான் அந்த மைதானத்தில். கொல்லப்படவுடனே ஆமன்னா பிரப்பில் குலாம், சிறுவனுடைய ரப்பை நாங்கள் நம்பி விட்டோம் என்று சொல்றோம். உடனே அரசர் என்ன சொல்றோம்? இதுக்கு மேல எத்தனை பேர் அநியாயக்கார அரசர்களுடைய கொள்கையெல்லாம் உலகம் அணிவரை முன்னிடத்துக்கு உதாரணம். இந்த பஷார் அசது என்னத்தை செஞ்சாலும் இதைத்தான் அன்னைக்குள்ள வந்து செஞ்சான். என்ன செஞ்சான்? எல்லா சந்தி பாதை ஓரங்கள்லையும் பெரிய கிடக்கு, அதுக்குள்ள நெருப்பு போடுங்க, நெருப்பை மூட்டுங்க, மக்களை கூப்பிடுங்க. இதை நம்பின மக்களை யார் யாரெல்லாம் இந்த கொள்கையிலிருந்து விடுபடுறாங்களோ அவளை விட்டு, யார் அந்த கொள்கையில் நாங்க இருப்போம்னு சொன்னாங்களோ கதையை முடிச்சிருக்கோம் அப்படின்னாங்க. அப்படி சொன்ன உடனே அப்ப நெருப்புகள் மூட்டப்படுகிறது. பாத ஓரங்கள்ல சந்தியில எல்லாம் மெயின் ரோட்ல எல்லாம் நெருப்பு முடிவுகளை கொண்டு வாங்க. கொண்டு அரசன் கொள்கையை ஏற்றுக்கொள்றியா இல்லாட்டி அல்லாஹ் நான் அல்லாஹ் தூக்கி போடுறேன். நெருப்புல போடுற எப்படி? இது வெட்டுறது அடிக்கிறது குத்துறது இல்ல, நெருப்புல கொதிக்கிற நெருப்பு, அதுல தூக்கி போடுறாங்க. தூக்கி போடப்பட்ட போது இதை ஒரு கூட்டம் சுத்தி இது பார்த்துருக்கீங்க. இதை தடுக்க வேண்டியவர்கள் எல்லாம் இது ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? அவங்க என்ன குற்றம் செஞ்சாங்க? படைச்ச ரப்பத்தான அவங்க வணங்குறாங்க, அல்லாஹ் மட்டும் வணங்க மாட்டாங்க. இது என்ன பிரச்சனை? இது உலகத்துல அவனான ரப்பு, இது யதார்த்தமா சிந்திச்சு அந்த மாதிரி தடுக்க வேண்டியவர்கள் இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல கொடூரமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? இப்படியே ஒவ்வொருத்தரா போராடிக்கும் போது ஒரு தாய் வருது, கையில குழந்தை இருக்கிறது, குழந்தைய கொண்டு வர நெருப்புல தூக்கி போட பார்க்காங்க. தாய் பண்ணுங்க அவர் விவசாயம் ஆவின உடனே கையில குழந்தை பேசுது, யா உம்மா, சின்ன பிள்ளை பேசுது, உம்மா எங்க வரைக்கும் ரிட்டர்ன் தாங்க, நீங்க பொறுமையா நீங்க நெருப்புல குதிங்க, நீங்க சத்தியத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ். பாத்தீங்களா தியாகம் நம்ம செய்யணும். அப்ப இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கப்பாப் ரலியல்லாஹு சொன்னாங்க. கப்பாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, அடிக்கடி அவங்க சொல்றது செய்தி எப்படி சொன்னாங்க? கப்பாப் ரலியல்லாஹு வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கபாவுடைய நிலையில அப்படி சாஞ்சிட்டு, கப்பாப் கடுமையான தூதர் சொல்லி வேடல, கப்பாப் ரலியல்லாஹு சும்மா வந்து கேட்கிறேன், அவங்கள நெருப்புல போட்டு அந்த காயத்தோட தான் மாறாங்க கப்பாப் ரலியல்லாஹு. அப்படிப்பட்ட கொடுமையோட வந்து அல்லாஹ்வுடைய தூதரே அலா தஸ்தன்சிருலனா, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட மாட்டீர்களா? அலா ததுல்லாஹ் லனா, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? எவ்வளவு நாளைக்கு நாங்க இதை தாங்கி இருக்கிறது? அவர் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிக்கணும்? எடுங்க, இதுக்கு மேல சரிவர வாழணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தார் அவங்களுக்கு பின்னால ஒரு கூட்டம் வார்த்தை ரெடியா தான் இருந்தார். நீங்க நினைச்சிக்கலாம் ரசூலுல்லாஹ் ஆட்கள் இல்லாத சும்மா தனி, அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போராட்டம் ஹக்கை சொல்றதுதான், மக்களை பழி வாங்குற போராட்டம் அல்ல. மக்களை கருவறுக்கணும் ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா அந்த சமுதாயத்தில் மரியாதைக்குரிய ஒரு நல்ல மனிதர் வாங்க வரக்கூடிய இருந்தாங்க. இன்னைக்கு மக்களோட மனநிலை எப்படி தெரியுமா? நீங்க உதாரணமா ஒரு ஆளை போய் தொலை வாங்கணும் பாருங்க, அவங்க போங்கல வாங்க கஷ்டம் வருவாங்க. அதே நேரத்தில் தொழாதவனுக்கெல்லாம் கல்லடிக்க வாங்கன்னு கூப்பிட்டு பாருங்க இளைஞர்கள், நான் வர நீங்க வர. இது இயற்கை.
இதே போராட்டம் எல்லாருக்கும் ஆசை. ஆனா ஒன்றும் வெடிவிக்கிற கேஸ் இல்லை, சும்மா. அப்ப இந்த மாதிரி என்ன செய்வாங்க, இந்த மனநிலையை தான் பொதுவாக இந்த பலவீனத்தை சில இயக்கங்கள் பயன்படுத்துறாங்க. போராட வேண்டும். இலங்கையிலிருந்து என்ன போராடுவாங்க, குறைஞ்ச வச்சு கிராண்ட் பாஸ் பண்ணி விடுறது, அங்கனையா போயிருந்தீங்களா? அப்ப ஒன்றுமே இல்லாட்டி என்ன பைத்தியம், என்ன ஏமாத்த வசதி. நாங்கள் ஜிஹாது செய்ய வேண்டும். அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாய். ஜிஹாதிலே மிகப்பெரிய ஜிஹாது என்னன்னா அக்கிரமக்கார அரசனுக்கு முன்னால சத்தியத்தை சொல்றது. பின்னப்பட்டுள்ள மேடையை போட்டு மைந்தைக்கு முன்னால சத்தியத்தை சொல்லுங்க. அப்போ உங்களுக்கே விளங்குது ஜிஹாதுக்கு ஒரு கட்டை. அதுக்கு இங்க இப்ப எல்லாம் சும்மா உட்காந்து கிடைச்ச பண்ணி கூட அது போவதை எல்லாம் தெரிஞ்சு சொல்ற உதாரணம். அப்ப இந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. அப்ப இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சிறுவருடைய விஷயத்துக்கு எரிக்க போறாங்க, சுத்தி உட்கார்ந்து பார்த்துக்கிறாங்க. அப்ப கடைசியாக இந்த தாயும் நெருப்பிலே போடப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்பாபுக்கு சொல்றாங்க, எப்படி ஹப்பாபே என்ன நினைச்சிட்டு வந்தீங்க, என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களுக்கு நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களில் ஒருவருக்கு சத்தியம், உங்கள் முன்னால வாழ்ந்த சமுதாயத்தில் சிலரை கொண்டு வரப்படுவார்கள். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்துக்காக அவர்களை கிடங்கு தோண்டி புதைச்சி அவர்களுக்கு வாளை கொண்டு வந்து 2 துண்டுகளாக வெட்டப்பட்ட போது கூட அவர் மார்க்கத்தை விட்டும் பிறண்டு போக 2 துண்டா வெட்டி கூட மார்க்கத்தை விட்டு ஓடல. இன்னும் சில பேரை கொண்டு வந்தார்கள். இரும்புனால் செய்யப்பட்ட சீப்பு, இந்த சீமந்து எடுக்கிறதுக்கு வைப்பாங்க. அந்த சீப்பால அவரை வாரி இழுத்தா உடம்பு சத நரம்பெல்லாம் அப்படி பிச்சு வரும். ஒமாய சுத்து ஊதாலிக்க அவர் அதற்கு பிறகு கூட மார்க்கத்தை விட்டு விரண்டோடவில்லை. வலாகின்னக்கும் தஸ்தாஜிலூன், நீங்கள் அவசரப்படுறீங்களா? அவசரப்படுறீங்களா? நீங்க இவ்வளவு சோதனைக்கு போறோம், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறான். எப்படி? வல்லாஹி லா யுத்திம்மன்னல்லாஹு ஹாதல் அம்ர், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்த போகிறான். ஹத்தா யஸீர ராகிப் மின் சன்ஆ இலா ஹதர், சன்ஆ என்ற ஒரு இடத்திலிருந்து ஹதரமௌத் என்ற ஒரு இடம் வரையும் ஒரு பிரயாணம் செய்கிறவர் கண்டந்தனியாக செல்வார். அல்லாஹ் தவிர யாரையும். அப்ப நீங்க போராடுகிற போராட்டங்கள், நீங்கள் சிந்துகிற ரத்தங்கள், நீங்கள் செய்கிற தியாகங்கள், நீங்கள் செலவழிக்கிற பொருளாதாரங்கள், சத்தியத்துக்காக நீங்கள் போராடுகிற போராட்டங்கள், சத்தியத்துக்காக நீங்கள் சிந்திக்கிற சிந்தனைகள், அதற்காக நீங்கள் செலவழிக்கிற நேரங்கள் உங்களுக்கு நாளைய மறுமையிலே வெற்றியை தரப்போகிறது என்ற ஒரு செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் இதன் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். நீங்கள் விரும்புகிற ஒன்று உங்களுக்கு இருக்கிறது. நஸ்ருன் மினல்லாஹ் வ ஃபத்ஹுன் கரீம், அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? வீட்டுக்குள்ள வந்து கிடக்கிறவங்களே அல்லாஹ் கூப்பிடுங்க, வாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு கூப்பிடுவானா? நீங்க போராட்ட களத்தில் நின்றால், தாவா களத்தில் நின்றால், சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்ற முயற்சியில நின்றால் அல்லாஹ் உதவி கிடைக்கும். பதில் அல்லாஹ் எப்படி வெற்றி கொடுத்தா? மதீனால நாங்க வெற்றி காவிர்கள் ஆட்டிங்க அப்படியே விட்டா. பதில் போர்க்களத்தில் வந்தார்கள், உயிரை பணைய வைத்து போராடினார்கள், தேவையான ஆயுதங்களை திரட்டினார்கள், எதிரிகளை தைரியமாக எதிர்கொண்டார்கள். உதவி அங்க கொடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி உதவி கொடுத்தான்? மிஸ்ர்ல இருங்க அவங்களை காப்பாத்தினா ஓடினார்கள், கடலை கண்டார்கள், பின்னால் உள்ள மக்கள் பயந்தார்கள். இன்னமாய ரப்பி சயஹ்தி, என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், எனக்கு அவன் வெற்றியை தருவான். ஓடி கடலை கண்டு பயந்து என்ன செய்யறது விளங்காம ரப்பை எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்க லேசா சொர்க்கம் போக நினைக்கிறீங்களா? சிம்பிளா சொர்க்கம் போக நினைக்கிறீங்களா? வலம்மா யஅதீக்கும் மஸலுல் லதீன ஸலூ மின் கப்லி, உங்களுக்கு முன்னால வந்தவர்களுக்கு இந்த சோதனை உங்களுக்கு வராமல் சொர்க்கம் போல நினைக்கிறீங்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸா வல் தர்ரா, சோதனைகளும் துன்பங்களும் அவர்களை பிடித்துக் கொண்டது. ஹத்தா, எந்த அளவுக்கு சொன்னாங்க, ஜுல்சிலு, ஆட்டி வைக்கப்பட்டார்கள். ஆட்டி வைக்கனா ஜில்சால்ன்றது பூமி எதிர்ச்சி சொல்றது. ஜுல்சிலுனா என்ன? கடுமையாக ஆட்டி வைக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனூ மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், தூதரும் தூதரை நம்பியவர்களும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரப்போகிறது, அல்லாஹ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டானா என்று சொல்லுகிற வரை சோதிக்கப்பட்டார்கள். அலா, தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அல்லாஹ் சமீபமாக இருக்கிறது, பயப்படாதீங்க. எப்போ கொடுக்குற உதவி? இவ்வளவு துன்பத்துக்கு பொறவுதான் கொடுப்பான், சும்மாவெல்லாம் உதவி வராது. இந்த சிரியா மக்கள் இன்னைக்கு என்ன கேட்கிறாங்க? யா அல்லாஹ், இந்த அஹ்லு சுன்னாக்கள் அழிக்கப்படுகிறார்களே, எங்களுக்கு விடிவு கிடைக்காதா? எங்களுக்கு வெற்றி கிடைக்காதா? எங்களுக்கு போராட்டத்தில்
நீங்க நினைக்கலாம். அதற்காக எங்களுடைய துவாக்கள் நமக்கு என்ன ஓகே அல்லாஹ் தான் உதவி செய்யறேன்னு சொன்னான்னு நம்ம சும்மா இருக்கணும். எங்களோட துவாக்கள் அந்த மக்களுக்கு தேவைப்படுகிறது. அநியாயமான முறையிலே அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், பெண்கள் கொல்லப்படுகிறார்கள், இளைஞர்கள் கொல்லப்படுகிறார்கள், முதியவர்கள் கொல்லப்படுகிறார்கள், கொடூரமான முறையிலே கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த கொலை சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா எங்கள் ரத்தங்கள் எல்லாம் கொதிக்குது. எங்களுக்கு போய் போராடி அவர்களோடு உயிர் ஷஹீதாக முடியுமாக இருந்தால் அந்த வாய்ப்பை அல்லாஹ் தந்தால் அதற்காக போராட வேண்டும் என்று உணர்வு வருகிறது. அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு எங்களுடைய உயிர் தான் தேவை என்றால் அந்த உயிரை கொடுக்க வேண்டும் என்று உணர்வு வருகிறது. எங்களோட ரத்தம் எல்லாம் கொதிக்குது. ஏன்? இது நடக்கிற போராட்டம் ஆட்சி மாற்றத்துக்கான போராட்டம் அல்ல. பஷார் அசத் என்ற இந்த அநியாயக்காரனுடைய போராட்டம். தன்னை வணங்குமாறு அந்த சமுதாயத்தை அவன் மறைமுகமாக கேட்கிறான். அவருடைய போராட்ட களங்களில் எல்லாம் பள்ளிவாசல்களுக்கு மேலே பஷார் தான் கடவுள் என்றவர்களுக்கு கொடியேற்றப்படுகிறது. சுவர்கள் எல்லாம் குழு அல்லாஹ் அகது என்று எழுதப்பட வேண்டிய இடத்திலே பஷாரை தவிர கடவுள் இல்லை என்று எழுதப்படுகிறது. நெட்ல பார்க்கிறோம். உண்மையான செய்தி மீடியாக்களுக்கு வராமல் இருந்த செய்திகளை மீடியாக்களுக்கு வருகிறது. இதனை கொண்டு நாங்க ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கணும். இது மக்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை சொல்லுங்க, அல்லாஹ்விடத்துல கையேந்துங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபத்தகி தஅவத்தல் மظلوم, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துஆவுக்கு நீங்கள் பயப்படுங்கள். ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபுன், அல்லாஹ்வுக்கும் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துஆவுக்கும் இடையிலே திரை கிடையாது அல்லாஹ் சொல்றார். அப்ப இந்த தேவை நம்ம இருந்துட்டீங்க. அப்ப அல்லாஹ் இதை சொல்லிக்கிறான். இதை சொல்றான். நான் ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்துல வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ், அதாவது கிரகங்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக, மறுமை நாள் மீது சத்தியமாக, வஷாஹிதின் மஷ்ஹூத், சாட்சி சொல்பவர் சொல்லப்படுவோர் மீது சத்தியமாக, குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பு கிடங்கிலே வேதனை செய்யப்பட்டார்களே அப்படி அந்த கிடங்குகளை உடையவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அன்னாரிதாத்தில் வகூத், சாதாரணமான நெருப்புல அவங்க போடல, எரிபொருள்களை கொண்டு ஊட்டப்பட்ட அந்த நெருப்பு. இத்ஹும் அலைஹா குஊத், அந்த நெருப்பு எரிந்து அந்த மூமின்கள் வேதனை செய்யப்படுகிற போது அந்த நெருப்பு கிடங்குகளை சுற்றி அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள். வஹும் அலாமா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், அவர்களுக்கு மூமின்களுக்கு அவர்கள் என்ன வேதனை செய்தார்கள் என்பதற்கு அவர்களே சாட்சியாக இருக்கிறார்கள். நாளைய மறுமையிலே வந்து சாட்சியாக நிப்பாட்ட போகிறார். அல்லாஹ் சொல்றான், வஹும் அலாமா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், அவர்கள் செய்ததற்கு அவர்களே சாட்சியாக இருக்கிறார்கள். வமா நகமு மின்ஹும் இல்லா அன் யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், அவர்களை இவர்கள் ஏன் பழிவாங்கினார்கள்? ரப்பை நம்பினார்கள் என்பதற்காகவே தவிர, யாவற்றையும் மிகைத்த புகழுக்குரிய இறைவனை அந்த அல்லாஹ்வை நம்பினார்கள் என்பதை தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், அல்லதி லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், அவன் தான் வானம் பூமிகளுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹ் தஆலா எல்லா பொருட்களையும் அவன் நன்கறிந்தவனாக இருக்கிறான். சொல்லிவிட்டு சொல்றான், இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் யார் வேதனை செய்துவிட்டு சும்மலம் யதூபு, பிறகு யார் தௌபா செய்யாமல் மரணிக்கிறார்களோ ஃபலஹும் அதாபு ஜஹன்னம், நரகத்தின் வேதனை அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. வலஹும் அதாபுல் ஹரீக், சுட்டரிக்கிற பயங்கரமான அந்த வேதனை அவர்களுக்கு இருக்கிறது. சொல்லிப்போடு சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்களில் ஈடுபடுகிறார்களோ லஹும் ஜன்னாத்தும் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சுவர்க்கம் அவர்களுக்காக இருக்கிறது. மூமின்களாக மௌத்தாகிறவர்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றான், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை தண்டித்தவர்களுக்கு அல்லாஹ் கடுமையான வேதனை வைத்திருக்கிறான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வின் பிடி என்பது மிக கடுமையானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். எப்படி? அவன் நினைக்க வேணாம், லா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யக்மனு ஸாலிமுன், இந்த அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமத்தில் ஈடுபடுகிறவர்கள், இந்த பஷார் என்ற இந்த கொடுங்கோலன் போன்றவர்கள், அவனோடு சேர்ந்திருக்கிறவர்கள் செய்கிற அநியாயங்கள் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை. மூமின்களை சோதிப்பதற்காக, மூமின்களுடைய ஈமானிய பலத்தை தெரிந்து கொள்வதற்காக, சில போது இந்த போராட்டத்தின் விளைவாக உலக முஸ்லிம் நாடுகளுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பதற்காக, இஸ்லாமிய நாடுகளுடைய உண்மையான உணர்வுகளை சில நேரம் தட்டியிருப்பதற்காக இந்த வேலைகள் நடக்கிறதா என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. உலகம் அழிவின் பாதையை மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு
சஹாபி சொன்னார்களே, இன்ன துன்யா கத் ஆதனத் பிஸர்மின், இந்த உலகம் என்பது அழிய போகிறது என்ற செய்தியை அது பிரகடனப்படுத்தி விட்டது. வல்லத் ஹத்தா, இந்த உலகம் அழிவை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னார்களே, அந்த நிலையை பார்க்கிறோம். இந்த சிரியாவிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டம் சில நேரம் இதுதான் உலக முஸ்லிம்களுடைய இந்த ஒரு அமைதிக்கு, உலக முஸ்லிம்களுடைய ஒரு விழிப்புணர்வுக்கு, இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு காரணமாக இருக்க போகிறதோ என்று யோசிக்க தோன்றுகிறது. இந்த கொலைக்கு பின்னால் என்ன நன்மை இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அதை நன்மையாக மாற்ற வேண்டும். அந்த சகோதரர்களுக்காக அவர்களுடைய பாதங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து உதவி வர வேண்டும். அவர்களுடைய ஈமான் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று எங்களுடைய பிரார்த்தனைகள் தொடர வேண்டும். அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். இந்த அநியாயக்கார அரசனிடமிருந்து இஸ்லாத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் மூமின்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் உணர்வுபூர்வமாக அழுதி புலம்பி மன்றாடி நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், ஒவ்வொரு நிலையிலும் இரவில் எழும்பி தஹஜ்ஜத்திலே நாங்கள் கேட்கணும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஞாபகப்படுத்துகிறேன். எனவே நம்முடைய துஆக்களை ரொம்ப அதை உண்மையிலே சொல்லப்போனா சகிக்கிறது, பார்க்கலாம். நீங்க அந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடியல. எப்படி கொடூரமான முறையில் கொலைகள் நடக்குது, எவ்வளவு அநியாயம் பண்றாங்க. இதுக்கு எதிராக நாங்க எல்லாருமே துஆ செய்யணும். நீங்களும் துஆ செய்யுங்க. உங்களோட குடும்பங்கள், நம்மளை சுற்றி உள்ளவங்கள், நண்பர்கள், நமக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்களுக்காக என்ன செய்யுங்க. உங்களோட ஃப்ரீ மெசேஜ் அதுக்காக பயன்படுத்துங்க. சிரியா மக்களுக்காக குறைஞ்சது நீங்க ஒரு துஆ செய்யுங்க என்று நீங்க இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய இந்த இந்த அடியார்களுக்காக நீங்கள் கண்டிப்பா இந்த விஷயத்தை தான் இந்த வசனம் அவங்க என்னத்துக்காக இந்த ஷியாக்களோட கோபம் என்ன, தௌஹீத்வாதியாக குர்ஆன் சுன்னாவை அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றாங்க என்பதை தவிர வேற என்ன பிரச்சனை? இவர்களுடைய டாக்கெட்டே என்ன தெரியுமா? இந்த ஷியாக்களுடைய டாக்கெட்டே அரபுலகத்தை கருவத்து கஅபத்துல்லாவை கைப்பற்றி. இதான் நல்ல விளைவுகள். சில நேரங்களில் சவுதி சில இடங்கள்ல மௌனமா இருக்கிறது என்று எல்லாரும் குறையா நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன, அதுக்காக செய்யறதெல்லாம் சரின்னு நான் சொல்லல. சில நேரங்களில் சவுதி அரேபியாவுடைய மௌனத்துக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது. அவங்க மௌனமா இருக்கிறது பின்னால சில காரணம் இருக்குது. தைரியமா சொல்றேன், காரணம் இருக்குது. அவங்க சும்மா இருக்கல. அவங்களுடைய பொருளாதாரம் தான் போராட்டக்காரர்களுக்கு ஒழுங்கா போய் கிடைக்குது. பலஸ்தீனுக்கு யார் ஹெல்ப் பண்றா? எல்லாம் கத்துறாங்க மேடையில் வாயிலேயே. உண்மையான உதவி செய்வது யார்? அவர்கள் தான் செய்கிறார்கள். நாம சில நேரங்களில் சில அரபிகளுடைய மோசமான நடத்தை வச்சு எல்லா அரபிக்காரங்க இப்படித்தான் நினைக்கிறோம். உண்மை அப்படி அல்ல. அல்லாஹ்வுக்கு பயந்து அணுகிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து தர்மம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். தன்னை மிஞ்சி உதவி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். யாருக்குமே தெரியக்கூடாது, என்னுடைய பணம் மட்டும் போனா போதும் என்று நினைக்கிற இஹ்லாஸானவர்கள் இருக்கிறார்கள். எனவே நாம இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தேவையில்லாம நம்மளை பாவத்தில் ஒன்று போட்டுக்கூடாது. பாருங்க, சவுதியில் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலான்னு இந்த மாதிரி. அதுக்காக 100 சவுதி சரின்னு நான் சொல்லல. நமக்கு கிடைக்கிற தகவல்கள் போதாது. அதனால சில நேரம் தப்பாக நினைக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த நிலையிலிருந்து நம் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய தீனை காப்பாற்ற வேண்டும், நல்ல அடியார்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களை பாதங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்தவனாக முடிக்கிறேன். வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர்.